Hi friends. இன்னைக்கு நாம இந்த பிஸ்கட்களை வச்சு ஒரு சூப்பரான பிரியாணிக்கு சைடு டிஷ் சாப்பிடுற ஒரு அல்வா செய்ய போறோம். இந்த அல்வா குழந்தைகள் இருந்து பெரியவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வாங்க நம்ம பிஸ்கட் எப்படி செய்யணும் பார்க்கலாம். எடுத்துருக்கோம். இடக்கணக்கில் பார்த்தீங்கன்னா 1 கிலோ இருக்கு. இந்த அல்வாவை பிரியாணிக்கு நார்மலா வச்சு சாப்பிட்டோம்னா 80 பேர் சாப்பிடலாம். அரை கிலோவா இருந்தா 40, 1/4 கிலோவா இருந்தா 20. இந்த மாதிரி நம்ம போடக்கூடிய அளவுல உங்களுக்கு ஏத்த மாதிரி கணக்கு பண்ணிக்கங்க. இப்போ வாங்க நம்ம பிஸ்கட் அல்வாக்கு தேவையான பொருட்களை ரெடி பண்ணிக்கலாம். முதல்ல 1 கிலோ உடைச்ச பிஸ்கட்டை இந்த சாக்குல போட்டு திப்பி நொறுக்கி எடுத்துக்கலாம். நாம இப்படி பண்றதுனால அல்வால பிஸ்கட் கரையாம சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கும். அடுத்து இந்த மாதிரி 200 கிராம் பேரிச்சம்பழத்தை கொட்டை இல்லாம சின்ன சின்னதா வெட்டி வச்சுக்கோங்க. இந்த அல்வாக்கு நாங்க மேரிகோல்ட் பிஸ்கட்டை சூஸ் பண்ணிருக்கோம். இது அல்வாவோட ஸ்ட்ரக்சரை கொடுக்கும். கோதுமை வாசத்தோட ஒரு சூப்பரான கோதுமை அல்வா சாப்பிட்ட ஃபீல் கொடுக்கும். அதே போல மில்க் பிஸ்கட், டைகர் பிஸ்கட் இதுகளை நம்ம ட்ரை பண்ணலாம். அது அல்வாவோட மைப்பல கரைஞ்சு அது ஒரு விதமான டேஸ்ட் கிடைக்கும். மத்தபடி சாக்லேட் பிஸ்கட், கிரீம் பிஸ்கட் இதுகளை நம்ம சேர்க்க வேணாம். அது அல்வாவுக்கு நல்லா இருக்காது. இப்போ நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கிற பிஸ்கட் அல்வா செய்ய ஆரம்பிச்சிடலாம். வாங்க. அல்வாக்கு கடாயை வச்சுக்கலாம். அலையாத்தி மரச்சக்கலாட்டினா சுத்தமான தேங்காய் 200 ml, கடலை 150 ml ஊத்திக்கலாம். அதோட நெய் 200 கிராம், டால்டா 150 கிராம். எண்ணெய் ஹீட் ஆகட்டும். இந்த 1 கிலோ அல்வாக்கு கிட்டத்தட்ட 700 ml ஆயில் கண்டென்ட் சேர்த்துருக்கோம். இப்படிதான் அல்வாவை கடைகள்லையும் மேக் பண்ணுவாங்க. அதனால நீங்க எப்போ அல்வா சாப்பிட்டாலும் லிமிட்டா சாப்பிடுங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கேன்னு சொல்லி உங்க அளவுகளை மீற வேணாம். எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ முந்திரி 200 கிராம், கிஸ்மிஸ் 150 கிராம் போட்டுக்கலாம். அதோட வெள்ளைகள் 25 கிராம். லைட்டா பொன்னிறம் ஆகட்டும். அடுத்து 1 கிலோவுக்கு 3/4 படி தண்ணி சேர்க்கணும். அதாவது அரை கிலோ அல்வா செஞ்சீங்கன்னா 700 ml தண்ணி ஊற்றணும். இப்போ ஊற்றிக்கலாம். தண்ணியை பொறுத்தளவுல இந்த அளவுக்கு வேலை வரலாம். அதில் எக்ஸ்ட்ரா ஒரு பாத்திரத்தில் சுடுதண்ணியை வச்சுக்கோங்க. அல்வா கிண்டும் போது ரொம்ப கெட்டியாக வர மாதிரி இருந்துச்சுன்னா அப்பப்போ இந்த சுடுதண்ணியை சேர்த்துக்கங்க. தண்ணி சூடாயிடுச்சு. இப்போ 2 கிலோ சீனியை சேர்த்துக்கலாம். சீனி நல்லா கரைஞ்சு வரட்டும். இப்போ மில்க் மேட் 400 கிராம் சின்ன டப்பாவை அப்படியே ஃபுல்லாக ஊற்றிக்கலாம். ஊத்தும் போதே கிளறிக்கிட்டே ஊற்றணும். அல்வா செய்ய என்ன சூடானது கடைசி வரைக்கும் அடுப்பு சிம்லேயே இருக்கணும். நாங்கள் செய்கிற மாதிரி விறகு அடுப்பில் செஞ்சீங்கன்னா 2-3 விறகு வச்சா போதும். இல்லை அடுப்பு ரொம்ப சூடாகிற மாதிரி இருந்துச்சுன்னா அப்பப்போ சட்டையை இறக்கி கூட கிண்டிக்கங்க. முக்கியமாக இனி அடுத்தடுத்து போடக்கூடிய பொருட்களை கிண்டிக்கிட்டே சேர்க்கணும். இதை மறந்துடாதீங்க. இப்போ 1 கிலோ பிஸ்கட்டை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறிக்கலாம். எல்லாம் மிக்ஸ் ஆனதும் நம்ம இடிச்ச 10 கிராம் ஏலக்காவை சேர்த்துக்கலாம். அதோட 1/4 டேபிள் ஸ்பூன் உப்பு. இனிப்பு நல்லா எடுத்து கொடுக்கும். அதுக்காக தான் நல்லா 1/4 மணி நேரம் மிக்ஸ் பண்ணணும். கட்டியா இருந்தா சுடுதண்ணி சேர்த்துக்கங்க. இப்போ பிஸ்கட் அல்வா பதம் வந்ததும் வெட்டி வச்ச பேரிச்சம்பழம், மிச்சம்பழம் எல்லாத்தையும் சும்மா சுட சுட பிரியாணிக்கு சைடிஷா சாப்பிட்டா ஆகா சுவையான பிஸ்கட் அல்வா ரெடி. இந்த மாதிரி வரும்போது 200 கிராம் பேரிச்சம்பழத்தை சேர்த்துக்கலாம். அல்வா பதம் இந்த மாதிரி இருக்கணும். அவ்வளவுதான். கடைசியா வெள்ளையில ஒரு 25 கிராம் தூவி இறக்கிடலாம். சூப்பரான பிஸ்கட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. வாங்க நம்ம டேஸ்ட் பண்ணலாம். பிஸ்கட் அல்வா கல்யாண வீடுகளில் உள்ள பிரெட் அல்வாவுடைய டேஸ்ட்ல செம்மையா இருக்கு. கண்டிப்பா உங்க வீட்டு விசேஷங்களுக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்டுகளை ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.